அங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லலாமா? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மக்கப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது. ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு அதான் இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய